ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு T-Code. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜாவோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஜாவோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஓகே, ஸோ அதாவது என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு ஜாவாவில் அவைலபிள் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகே, ஏன் ஜாவா லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இந்த ஜாவா லாங்குவேஜில் காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அட் த சேம் டைம் கன்ஃபியூஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனால தான் நம்ம ஜாவா லாங்குவேஜ் வந்துட்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்னென்ன மாதிரியான கன்ஃபியூசிங் ஃபீச்சர்ஸ்க்கான ஒரு டாபிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாயிண்டர்ஸ், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா, எக்ஸ்பிளிசிட் மெமரி அலோகேஷன்ஸ், இது மாதிரியான காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாவாவில் ரிமூவ் பண்ணிட்டதுனால சின்டாக்ஸ் வைஸ்லையும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி ஜாவா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெவலப்மெண்ட் அப்போல்லாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நம்மளுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீயூசபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, ஓகேங்களா, மாடுலாரிட்டி, இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஓகே, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்றது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே, இதுதான் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகும், எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிகாஸ் பைட் கோட். ஸோ பைட் கோட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது பாசிபிள். ஓகே, இதுவே C++லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண உடனே .obg அப்படின்ற ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், ஆப்ஜெக்ட் ஃபைல் ஃபார்மேட். இதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு டிபெண்ட்டாக நம்மளுக்கு வந்து C++ நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பட் ஜாவாவில் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கம்பைல் பண்ணுறப்போ, ஓகேங்களா, பைட் கோடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், கிளாஸ் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைட் கோட் நடக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓரா அப்படின்ற கான்செப்டை நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஓகேங்களா, WORA, ஓரா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு தடவை உங்களுடைய கோடிங் எழுதுனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வேணாலும் உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஓரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்யூர். ஓகே, ஸோ ஜாவா ஏன் செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்டர்ஸ் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஜாவாவில். ஓகேங்களா, இதனால நம்மளுக்கு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வைரஸ் ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆத்தென்டிகேஷன் டெக்னிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால ஜாவா வந்துட்டு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள். ஸோ போர்ட்டபிள் அப்படின்றது வந்துட்டு ஓகே பைட் கோடாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அதே லாஜிக் தான். ஓகேங்களா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க, அது எந்த ஒரு மெஷினில் நீங்கள் போய் வந்துட்டு ரன் பண்ணுறீங்களோ அந்த மெஷினுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்துட்டு மாறிக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாவா கோட் எழுதுறீங்க, நீங்கள் வாஷிங் மிஷினில் ரன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்க, அதில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ எல்லாமே அந்த டிவைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் நியூட்ரல். ஓகே, ஸோ ஜாவா சப்போர்ட்ஸ் ஆர்கிடெக்சர் நியூட்ரல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீங்கள் சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இன்டிஜர் டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சி ப்ரோக்ராமிங்கில் இன்டிஜர் டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய கோடிங்கில். ஓகேங்களா, நீங்கள் 32-bit கம்பைலரை யூஸ் பண்ணுறப்போ ஓகேங்களா உங்களுடைய இன்டிஜருக்கு எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஓகே, இதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கம்பைலர் வந்துட்டு 64-bit கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சேம் சி ப்ரோக்ராம். ஓகேங்களா, சேம் இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ உங்களுக்கு 64-bit கம்பைலர் யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ மெமரி உங்களுக்கு அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஓகேங்களா, அப்போது 32-bit கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 2 பைட்ஸ் அலோகேட் ஆகும் சேம் சி ப்ரோக்ராம் சேம் டேட்டா டைப்புக்கு. அதே நேரத்தில்
64 பிட் கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ 4 பைட்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகும், சேம் ப்ரோக்ராம், ஓகேங்களா, சேம் டேட்டா டைப். ஸோ இந்த ஒரு வேரியேஷன் நம்மளுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் இருக்கும், ஓகேங்களா. பட் ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது 64 பிட் கம்பைலர் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு சேம் மெமரி தான் அலோகேட் ஆகும். சேம் மெமரி மீன்ஸ் 4 பைட்ஸ் மட்டும்தான் அலோகேட் ஆகும். அந்த மெமரியில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு வேரியண்ட்டும் இருக்காது, ஓகேங்களா. இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட். ஓகே, ரோபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இந்த ரோபஸ்ட்னால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, பாசிபிள் டு செக்கிங் ஆஃப் ஏர்லி செக்கிங் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அதாவது உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஓகே, ரன் பண்ணுறப்ப இன்கேஸ் ஏதாவது எரர் வருது, ஓகேங்களா, சடனாக உங்களுடைய ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாமல் ஒரு கிரேஸ்ஃபுல் டெர்மினேஷனும் நம்மளுக்கு கொண்டு வரது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, பாசிபிள் டு ஏர்லி செக்கிங் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுக்கு மெயினாக நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் ஆகுறதுனால தான் இது நம்மளுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது ஜாவாவில், ஓகேங்களா. ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமிங்கில் alloc அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷனில் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா. அப்படி நம்ம மெமரி அலோகேட் பண்ணதை வந்துட்டு நம்ம அதை டெலீட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு நிறையவே இருக்குது, ஓகேவா. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஃபைன். இப்போ ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மெமரிலாம் யூஸ் பண்ணலையோ, ஓகே, அன்யூஸ்டு மெமரி எல்லாமே கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடும். ஓகே, இது கலெக்ட் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ தேவையில்லாத யூஸ் பண்ணாத மெமரிஸ் எல்லாமே நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிடுறதுனால அந்த மெமரியை நம்ம வேற ஒரு பர்பஸ்க்கு வேற ஒரு கோடிங்காக நம்ம மெமரி அலோகேஷனுக்காக நம்மளால எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு டாபிக்ஸ் டீட்டெயிலாகவே அந்தந்த கான்செப்ட் வரப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ரோபஸ்ட் அப்படின்ற ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டட் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும், ஓகேங்களா. உங்களுடைய சோர்ஸ் கூட மெஷின் கூட நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஆக்சுவலாக கம்பைலரும் இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்மளுக்கு பண்ணும். இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்டர்பிரிட்டட் வந்துட்டு நம்மளுக்கு லைன் பை லைனாக தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணும், ஓகேங்களா. பட் கம்பைலர் வந்துட்டு ஒரே ஷார்ட்டில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்துட்டு டைனமிக். ஓகே, ஸோ வாட் இஸ் டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஜாவா வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரியான ஒரு வேல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜாவா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்றத டைனமிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. வாட் இஸ் ரன் டைம் பாலிமார்பிசம்? ஸோ இதுக்கெல்லாமே நம்மளுக்கு கான்செப்ட் தனியாகவே நம்மளுக்கு இருக்குது, அங்கே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜாவா ஃபீச்சர்ஸில் டைனமிக் அப்படின்னா என்னன்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா C++-ஐ கம்பேர் பண்ணக்குள்ள ஜாவா வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றனால தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதுக்கு மெயின் ரீசன் JIT, ஓகே, நத்திங் பட் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லிட முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, ஸோ ஜாவா யூஸ் பண்ணி நம்மளால் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ண முடியும். ஓகே, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா RMI, EJB இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ RMI மீன்ஸ் நத்திங் பட் ரிமோட் மெத்தட் இன்வகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் EJB, ஓகே, EJB மீன்ஸ் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ். இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளால் ஜாவாவில் டெவலப் பண்ண முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மல்டி த்ரெட்டட். ஸோ மல்டி த்ரெட்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடிங் எழுதுறீங்க, ஓகே, அந்த கோடிங்கில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகிறது தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது மல்டி த்ரெட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள் த்ரெட் சப்போர்ட், ஓகேங்களா. பட் ஜாவா வந்துட்டு மல்டி த்ரெட் சப்போர்ட். அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க, ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராம்குள்ளே நிறைய டாஸ்க், ஓகேங்களா, அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்ம ஒரு கேமிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அந்த கேமிங் அப்ளிகேஷனில் இட் மே பி கார் ரேஸ் ஆர் பைக் ரேஸ், ஓகே, ஏதாவது ஒரு கேமிங் அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு, பில்டிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தனித்தனியாக அதனுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பைக் வந்துட்டு ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் பில்டிங் வந்துட்டு நான் மூவ் ஆவேன் ஓகேங்களா. இல்லை வந்துட்டு நான் ட்ரீஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மூவ் ஆவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓகே, ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை அது நேரத்தில் செய்து ஒரே நேரத்தில் இது எல்லாமே நடக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை பற்றியும் நம்மளுக்கு கான்செப்ட் ஆக்சுவலாக டீட்டெயிலாகவே நம்மளுக்கு இது தனியாகவே ஒரு கான்செப்டை நம்ம பார்ப்போம், அங்கே இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவாவில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜாவா எடிஷன்ஸ். ஓகே, என்னென்ன மாதிரியான ஜாவா எடிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஓகே, ஜாவா எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ண முடியும், சர்வர் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷன், ஜாவா டபிள்இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு J2EE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்லையும் சரி அல்லது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லையும் சரி இந்த என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எடிஷன். ஓகே, ஸோ மைக்ரோ எடிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓகே, ஒரு லிமிடெட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோ எடிஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லிமிடெட் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் டிவைசஸ் ஓகேங்களா, PDA டிவைசஸ் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ PDA அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மாதிரியான டிவைசஸில் ஓகேங்களா ஒரு ஸ்மாலர் லிமிடெட் ஸ்டோரேஜ்க்காக தான் இந்த மாதிரியான மைக்ரோ எடிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ். ஸோ ஜாவா எஃப்எக்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓகேங்களா, ஒரு ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் லைட் வெயிட் யூசர் இன்டர்ஃபேஸ் API நம்மளுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவா எஃப்எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதாவது ஒரு மாடர்ன் லுக் அண்ட் ஃபீல், ஓகே, ஹைலி லுக் அண்ட் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸில் தான் காம்போனண்ட்லாம் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி எடிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவோடைய எடிஷன்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.